வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரவுன் மணி அவரோட தங்கச்சி பையன் கல்யாணத்துக்காக கொஞ்சம் பொருட்கள் வாங்கலாம். கொஞ்சம் பெஸ்ட் ரேட்ல கிடைக்கும்னு ரோஹிணியோட ஷாப்க்கு வர்றாரு. அவர பார்த்ததும் ரோஹிணி ரொம்பவே பதறி போறாங்க. அப்புறம் அவரு சொன்ன உடனே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயி பேசிட்டு இருக்கப்போ முத்துவும் அண்ணாமலை எதேர்ச்சியா அங்கே வர்றாங்க. அவரு ஹெல்மெட்ட போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பொருட்கள் பார்க்குற மாரி நழுவ போக டக்குன்னு முத்து அவர நில்லுங்கன்னு சொல்லிடுறாரு. முத்து அவரு கஸ்டமரு. பொருள பார்த்துட்டு போறாரு அப்படின்னு ரோஹிணி ஒரு மாரி குரல்ல சொல்றாங்க. ஓஹோங்கிற முத்து அவர சுத்தி வந்து பக்கத்துல வந்து நிக்கிறவரு, உங்க ஃபோன விட்டுட்டு போறீங்கன்னு ஃபோன் எடுத்து நீட்டுறாரு. பிரவுன் மணி அத வாங்கி பாக்கெட்ல வச்சுக்க, என்ன கடைக்குள்ளவே வா வண்டி ஓட்ட போறீங்க? ஹெல்மெட்டோட இருக்கீங்கன்னு முத்து கேக்குறாரு. எங்க பேசினா வாய்ஸ் தெரிஞ்சிருமோன்னு அப்படின்னு பிரவுன் மணி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாத்தியாப்பா, ஃபோன் எடுத்து குடுக்குறேன். நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறாரு. எல்லாமே இப்பல்லாம் இப்படிதான்ப்பா இருக்காங்கங்கிறாரு முத்து. விடுடா, அவருக்கு என்ன அவசரமோ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்ன இருந்தாலும் தலையில ஹெல்மெட்டோடயே சுத்திட்டு இருக்காருன்னு ரோஹிணிகிட்ட முத்து கேட்க, அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்டிருக்கணும்னு எரிச்சலா சொல்றாங்க ரோஹிணி. அங்கிள், நீங்க என்ன இங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட திரும்பி கேட்க, ஏன் அவர் வந்தா என்ன? அவர் தானே ஓனரு. அவரு எப்ப வேணாலும் இங்க வருவாரு. கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வந்திருக்காரு. அத எடுத்து வைங்கிறாரு முத்து. டேய், நான் என்ன இன்கம் டாக்ஸ்ல இருந்தா வரேன்? அப்படின்னு அண்ணாமலை முறைச்சுக்கிட்டே கேட்க, அப்பா அந்த மாதிரி தான்ப்பா நீ. ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்ப்பா. இந்த ஓடுகாலியெல்லாம் நம்ப முடியாதுப்பா. அப்படின்னு முத்து வேகமாவே சொல்ல, அங்கிள், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. கடையில வச்ச மனோஜ மரியாதை இல்லாம பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்ப வீட்ல பேசினா பரவாயில்லையாங்கிறாரு முத்து. இது எப்படியும் அடங்குற டிக்கெட் இல்லைன்னு முறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. டேய் பேசாம இருடா அப்படிங்கிற அண்ணாமலை ரோஹிணி கிட்ட திரும்பி, ஏமா மனோஜ் வர லேட் ஆகுமா அப்படின்னு கேட்க, தெரியல அங்கிள், டைம் ஆகலாங்கிறாங்க ரோஹிணி. இல்ல, நம்ம பரசு பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதான் நம்ம கடை இருக்கே, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்னு அண்ணாமலை சொல்ல, அங்கிள், அதுக்கு எதுக்கு நீங்க நேர்ல வந்தீங்க? வீட்லயே கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேனே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏன் என் அப்பா இங்க வரக்கூடாதா அப்படின்னு முத்து கேட்க, அங்கிள ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டான்னு தான் சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி அத விடுமா, மாப்பிள்ளையோட மாமா வந்து ஏதோ பொருள் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லியிருக்காராம். இருந்தாலும் நம்ம கடமைக்கு நாம ஏதாவது செய்யணும்ல. இந்த கிச்சன் பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு அண்ணாமலை கேட்க, வாங்க அங்கிள் காட்டுறேன்னு ரோஹிணி கூட்டிட்டு போறாங்க. உடனே முத்து முண்டியடிச்சு ஒரு சேர் சுத்தி முன்பக்கமா வந்து, பார்லரம்மா பணம்லாம் கேட்க கூடாது, அப்பா குடுக்கறதுல இருந்து கழிச்சுக்கங்கங்கிறாரு. ஏன்டா நீ வேற, இந்தம்மா நான் விலை கொடுத்து தான் வாங்க போறேன், நல்ல பொருளா காட்டுன்னு சொல்ல, சரிங்க அங்கிள்ங்கிறாங்க ரோஹிணி. இல்லப்பா, உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன்ப்பான்னு முத்து சொல்ல, சவாரி இருக்குன்னு சொன்னேன்ல கிளம்புங்கிறாரு அண்ணாமலை. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன்னு அவரு சொல்ல, பார்லரம்மா நல்ல பொருளா காட்டு, அப்பாவை மறக்காம ஆட்டோ ஏத்தி விட்டுருங்கிறாரு முத்து. எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லைன்னு ரோஹிணி முறைப்பா சொல்ல, ஆ ஆ, தெரிஞ்சா சரிங்கிறவரு வரேன்ப்பா அப்படின்னு கிளம்புறாரு. அங்கிள் நீங்க வாங்க அங்கிள்னு ரோஹிணி கூப்பிட கூட போறாரு அண்ணாமலை. மனோஜ் ஒரு கடையில இருந்து வெளியே வராரு. அப்ப ரோட்ல ஒருத்தரு, சார், ஒரு அருமையான வீடு ஒண்ணு இருக்குங்க சார். நீங்க நேர்ல பாருங்க. உங்களுக்கே பிடிக்கும். ஆமாங்க சார். இந்த ரேட்ல கிடைச்சதுன்னா உங்களுக்கு உடனே வாங்கி போட்டுறலாங்க சார். நீங்க அட்வான்ஸ் அனுப்புங்கன்னு ஃபோன்ல அவரு பேசிக்கிட்டு வர, வெளிய வர மனோஜ், இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. திருப்பியும் அந்த குரலை கேட்ட உடனே, ராஸ்கல் இவன் எங்க இங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த போன்ல பேசின நபர், எப்பா வண்டி எடுப்பா அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்ல, மனோஜ் டேய் கதிரு அப்படின்னு கூப்பிட கார்ல ஏற போன அந்த பர்சன் பாக்குறாரு. ஐயோ இவனா அப்படிங்கிற ஒரு டக்குன்னு கார்ல உட்கார்ந்துடுறாரு. டேய் நில்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டே மனோஜ் ஓடி வர, வண்டி எடுப்பா அப்படின்னு உடனே டிரைவர் சட்டுன்னு வண்டி எடுத்துறாரு. இப்பவும் டீ போர்டு வண்டி தான். டேய் கதிரு, ஏய் நில்லுடா நில்லுடா, ஏய் ஏய் கதிரு, டேய் டேய் ஏய் அப்படின்னு கண்ணு மண்ணு தெரியாம வேகமா ஓடி வர்றாரு மனோஜ். பின்பக்கமா திரும்பி பாக்குற கதிர், யோ போயா சீக்கிரமா போயா அப்படின்னு விரட்டுறாரு டிரைவர. டிரைவர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டர்னிங்ல திரும்பி வேகமா போயிட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் தோப்புக்கரணம் போட்டதை கூட இல்லாம ஒதுக்கி போறாரு. பின்னாடி ஓடி வர்ற மனோஜ் அந்த தோப்புக்கரணம் போட்டவரை அப்படியே இடிக்க அவர் ஒரு சுழல் சுழண்டு விழுறாரு. இப்போ அவரு மனோஜ டேய் டேய் நில்லுடான்னு துரத்திட்டு வர்றாரு. டேய் கதிர நில்லுடான்னு மனோஜ் ஓட, டேய் யார்ரா நீன்னு அவரு கீழே விழுந்தவர் அவரை துரத்த, ரெண்டு பேருமே பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. மனோஜ் கண்மண் தெரியாம ஓடுற வேகத்துல சைக்கிள்ல வந்தவர் மேல இடிச்சு அவரு கீழே விழுந்துறாரு. ஆனா மனோஜ் ஓடிட்டே இருக்காரு. கீழே விழுந்தவன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தவனை எழுப்பி விட்டு, எந்திரிப்பா
இப்படிதான் என்னையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்ல, இப்ப கீழ விழுந்தவரு, சைக்கிள்ல இருந்து கீழ விழுந்தவர் 2 பேரும் மனோஜ துரத்துறாங்க. மனோஜ் தன்னோட மொத்த பலத்தையும் திரட்டி ஓடிட்டு இருக்க எதிர்த்தால வர்ற பைக்காரனையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. அவரும் கீழ விழுந்துட்டாரு. இப்ப அவரும் யோ யோ நில்லையா அப்படின்னு மனோஜ துரத்த, கார் கொஞ்ச தூரத்துல நிக்குது. ஏன்யா நிறுத்துனேன்னு கதிர் கதற, சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நின்ன மனோஜ் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. ஐயோ பக்கத்துல வர்றானே, சீக்கிரம் வண்டி எடு வண்டி எடு எடியான்னு கதிர் கத்திட்டு இருக்க. மனோஜ் ஓடி வந்து காரை புடிச்சு தட்டுறாரு. உள்ள இருந்து கதிர் வண்டி எடியான்னு கத்திட்டு இருக்க. கார் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. புடிச்சிட்டோம்னு நினைச்ச மனோஜ் மறுபடியும் கார் கிளம்ப துரத்திட்டு வர்றாரு. ஐயோ வர்றான் வர்றான்னு உள்ளர கதிர் பதறிக்கிட்டு இருக்க. பயங்கர வேகமா ஓடி வர்ற மனோஜ் ஒரு லேடி தண்ணி குடம் தூக்கிட்டு வராங்க. குடத்தை தட்டி விட்டுட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்படின்னு அவங்க பயங்கர கோவமாயி ஏய் எப்படி உடைச்சிட்டு போறான் பாத்தியா குடத்த அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்க. கார் போயிட்டு இருக்கு ஒரு டேர்னிங்ல. பின்னாடியே ஓடி வர்ற மனோஜ் இந்த கார் அடிக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து அடிக்க அங்க மொபைல பாத்துட்டு இருக்க ஒரு டிராபிக் போலீஸோட மண்டையில சரியா பட்டுருது. உடனே திரும்பி பாக்குறவரு ஓடி வர்ற மனோஜை பார்த்து டேய் யார்ரா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு தொடுத்த. சாரி சார் அப்படின்னு மனோஜ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட இப்ப தண்ணி கொடுத்த கீழே விட்ட லேடியும் சார் அவனை புடிங்க சார் விடாதீங்க அப்படின்னு சொல்ல எதுக்கு அவனை துரத்துறீங்கன்னு கேட்டுட்டு அவரும் துரத்துறாரு. இப்போ பைக்ல இருந்து கீழே விழுந்தவரு, சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தவரு, தோப்பு கரணம் போட்டப்ப கீழே விழுந்தவர்னு எல்லாருமே துரத்துறாங்க. ஐயையோ அப்படின்னு பதறி போற மனோஜ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயங்கர ஃபாஸ்டா ஓடுறாரு. இப்ப எல்லாரும் நில்லுடா டேய் சொல்றேன்ல நில்லுடான்னு கத்திக்கிட்டே ஓடி வர திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே ஓடுற மனோஜ் எதிர்த்தால வர டெம்போ லாரியில இடிச்சுக்கிறாரு. இடிச்ச வேகத்துல அவரோட கண்ணாடி உள்ள போய் விழுந்துருது. வேனோட ஃப்ரண்ட் கண்ணாடி ஃபுல்லா செதறிடுது. அம்மான்னு கத்திக்கிட்டே மனோஜ் மல்லாக்க விழறாரு. அவரோட வலது கண் ஃபுல்லா கண்ணாடி செதறல் அப்படியே குத்தி இருக்கு. எதுக்கு ஓடுனான்னு தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி விழுந்து கிடக்குறான், யாரும் என்ன எதுவும் தெரியலையே. அங்க ஒரு கூட்டம் அப்படியே சேர்ந்துருது. ஓடி வந்தவங்க 5 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இவனை யாருக்காவது தெரியுமா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் கிட்ட அன்கான்சியஸ்ல இருக்காரு. வீட்டுல விஜயா ரூம்ல இருந்து வேகமா வெளியே வர்றாங்க. வர்றவங்க படார்னு தட்டி விட்டு டொங்குன்னு விழுந்துடுறாங்க. ஐயோ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே விழ அதுவரையிலும் சோஃபால உட்கார்ந்து இருந்த முத்து ஐயோ அம்மா அப்படின்னு ஓடி வந்து அம்மா கைய கொடுங்கங்கிறாரு. கைய கொடுங்கம்மான்னு சொல்ல அவங்க கைய கொடுக்காம காலை நீவிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ முடியலையேன்னு அனத்திட்டு இருக்காங்க விஜயா. முத்து நேரா நின்னு மீனான்னு கூப்பிட வரேங்கன்னு வர்றாங்க மீனா. ஐயோ அத்தை ஏன் கீழே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க அங்க பிரதர்ஷனம் பண்ண போடி அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க விஜயா. கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்கங்கிறாரு முத்து. அம்மா முடியலையே அப்படின்னு காலை புடிச்சிட்டு இருக்க. அத்தை மேல வாங்க உட்காருங்கன்னு மீனா கைய நீட்டுறாங்க. விஜயா மீனாவை முறைக்க அவங்க கைய எடுத்துக்கிறாங்க. அத்தை எந்திரிங்க அத்தை, வாங்க அத்தை வாங்க எந்திரிங்க, கை கொடுங்கன்னு மீனா கெஞ்சிட்டு இருக்காங்க. விஜயா கண்டுக்கவே இல்லாம காலை நீவிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ரவி வெளியே வர்றாரு. அம்மா என்னாச்சுமான்னு கேட்க கால் தடிக்கி விழுந்துட்டேன்டாங்கிறாங்க விஜயா. சரி கை கொடுங்க அப்படின்னு கைய ரவி நீட்டு புடின்னு எந்திரிக்கிறாங்க. அம்மா கீழே விழுந்து வலியோட இருக்கத முத்து கண்கள்ல வழியோட பாக்குறாரு. கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற ரவி. என்னாச்சுமா எப்படி விழுந்தீங்கன்னு கேட்க நான் என்ன வேணும்னாடா விழுந்தேன், நடந்து வரும்போது கால் தடுக்கிருச்சு அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா என்ன குழந்தையாம்மா பார்த்து நடக்கலாம்லன்னு ரவி கேக்குறாரு. பார்த்து தாண்டா நடந்த, என்னமோ தெரியல சரக்குன்னு ஏதோ இடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா மனோஜ் எங்கன்னு கேக்குறாங்க விஜயா. அவன் தான் அப்பவே கிளம்பி வெளியே போயிட்டானே அப்படின்னு ரவி சொல்ல முத்துவும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கால் ரொம்ப வலிக்குதா, எங்க வலிக்குதுன்னு கீழே உட்கார்ற ரவி காலை நீவி விடுறாரு. இங்கேயா அப்படின்னு கேட்க ஆமா அங்கதான் விஜயா சொல்ல அந்த இடத்த நீவி விடுறாரு. ரவி ஹாஸ்பிட்டல் போகலாம், நான் கார் எடுக்கிறேன், நீ கீழே கூட்டிட்டு வான்னு ரவி கிட்ட முத்து சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ அப்படியே புடிச்சு விடு சரியாயிடும் அப்படின்னு விஜயா சொல்ல சரிமாங்கிறாரு ரவி. முத்து ரொம்பவே சங்கடமா அங்கிருந்து போக மீனாவும் பின்னாடியே போறாங்க. 2 பேரும் கிச்சனுக்குள்ள வர்றாங்க. முத்து ரொம்பவே வருத்தத்தோட வந்து நிக்க வர்ற மீனா என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல நானும் அவங்க பெத்த பையன் தானே, கீழே விழுந்துட்டாங்களேன்னு கை கொடுக்குறேன், அதை புடிச்சு எந்திரிக்க கூட அவங்களுக்கு மனசு வரல, இவனெல்லாம் தொடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன மீனா நான் பாவம் பண்ணேன் அப்படின்னு ரொம்பவே வலியோட கேக்குறாரு. நீங்க எந்த பாவமும் பண்ணலங்க, அத்தைக்குதான் உங்க அருமை தெரியல அப்படின்னு மீனா சொல்ல ஒரு பூனை கூட 4 குட்டி போட்டுச்சுன்னா எல்லாத்து குட்டியும் ஒரே மாதிரி தான் பாக்கும். ஆனா மனுஷங்க அப்படி இல்லைல்ல, தான் புள்ளையாவே இருந்தாலும் பிடிக்கலன்னா சீண்ட கூட மாட்டாங்க அப்படின்னு முத்து ரொம்பவே வருத்தத்தோட சொல்ல அத்தைய பத்தி தான் உங்களுக்கே தெரியும் இல்லைங்க, நீங்க பிடிக்காத பையன், நான் பிடிக்காத மருமக, அப்புறம் எப்படிங்க அவங்க நம்மள ஏத்துக்குவாங்க, ஏன் கைய கூட பிடிக்கணும்னு அவங்களுக்கு தோணலையே
அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க வலியில இருக்காங்கன்னு நான் பதறிட்டேன் மீனா. ஆனா அந்த வலியிலயும் அவங்களுக்கு என் மேல இருக்க வெறுப்பு தான் பெருசா தெரியுதுல்ல? அப்படின்னு முத்து அழாத குறையா கேட்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களும் நம்மள ஏத்துக்கிற காலம் வரும். இதெல்லாம் ஒரு நாள் மாறும். நம்ம மாத்தி காட்டுவோம். அப்படின்னு முத்துவோட கைய புடிச்சுட்டு இதமா சொல்றாங்க மீனா. கால புடிச்சு விட்டுட்டு இருக்க ரவி, வயசாகும்போது கொஞ்சம் கவனமா பார்த்துதாம்மா வரணும். அப்படின்னு சொல்ல, டேய் யாருக்குடா வயசாயிடுச்சு? ஏதோ பார்க்காம வந்துட்டேன். அப்படின்னு விஜயா சொல்ல, அப்போ உங்களுக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை. அப்படின்னு ரவி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கவனிக்காம ஏதோ வந்துட்டேன். அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப ஞாபக மறதி வந்துருச்சு. அப்படின்னு ரவி சொல்ல, போட்டேன்னா அப்படியே நோயாளி ஆக்குறியா நீ என்னைய? அப்படின்னு விஜயா கோவிச்சுக்க, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன்மாங்கிறாரு ரவி. அப்போ விஜயாவோட போன் ரிங் ஆக, அந்த போனை கொஞ்சம் எடுங்கறாங்க ரவி கிட்ட. போன் எடுக்கிற ரவி, அம்மா ரோஹிணி அண்ணி தான் கால் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டே குடுக்க, வழியிலயும் கொஞ்சம் புன்னகையோட, ஆ சொல்லு ரோகிணின்னு விஜயா சொல்ல, ஆண்டி ஆண்டின்னு அழறாங்க ரோகிணி. ரோகிணி என்னாச்சுமா? ஏன் அழற? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுக்கிட்டே எழுந்து நிக்கிறாங்க விஜயா. அது மனோஜுக்கு ஆன்ட்டி மனோஜுக்கு அப்படின்னு ரோகிணி தேம்பி தேம்பி அழ, மனோஜுக்கு என்னாச்சு? அப்படின்னு விஜயா கேட்க, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுதுட்டு இருக்க, பதறாங்க விஜயா. மனோஜுக்கு என்னாச்சு? எங்க அவன்? அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க, இது கேக்குற முத்துவும் மீனாவும் கிச்சன்ல இருந்து வர்றாங்க. பக்கத்துல நிக்கிற ரவி, அம்மா என்னாச்சுமான்னு கேட்க, மனோஜுக்கு என்னாச்சு? அவன் எங்கன்னு மறுபடி கேக்குறாங்க விஜயா. உள்ள இருந்து வந்த முத்து, டேய் ரவி என்னாச்சுடான்னு கேட்க, தெரியலடாங்கிறாரு ரவி. ரோகிணி அப்படின்னு விஜயா கூப்பிட்டுட்டு இருக்க, இந்த பக்கத்துல இருந்து அழுகை தவிர வேற எந்த சத்தமும் வரல. முதல்ல நீ அழறத நிறுத்து. என்னாச்சுன்னு சொல்லு. மனோஜ் எங்க? அப்படின்னு விஜயா அழுத்தி கேட்க, அழுதுட்டு இருக்க ரோகிணி கண்ணை தொடச்சுக்கிட்டு, ஆன்ட்டி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கதற, ஐயோ கடவுளே, என்னம்மா சொல்ற? நீ இப்படி ஒரு இடிய தூக்கி போடுறியே. மனோஜ் என் பிள்ளைக்கு என்னாச்சு? அப்படின்னு அவங்க பதறிக்கிட்டு இருக்க, அம்மா மனோஜுக்கு என்னாச்சுன்னு ரவி கேக்குறாரு. ரவி, மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சாண்டா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள எங்க ரோகிணி? அவனுக்கு என்ன ஆச்சு? எப்படி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அப்படின்னு விஜயா பதறாங்க. தெரியல ஆன்ட்டி. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு எனக்கும் ஃபோன் வந்துச்சு. இப்பதான் வந்தேன். அப்படின்னு ரோகிணி அழ, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கா இந்த நிலைமை வரணும்? அப்படின்னு இந்த பக்கம் விஜய் அழ, அந்த பக்கம் ரோகிணி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அழாதீங்கம்மா. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. போனை கொடுங்கன்னு வாங்குற ரவி. அண்ணி மனோஜ் இப்ப எப்படி இருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல ரவி. ஐசியூல வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னு ரோகிணி அழ, அண்ணி அழாதீங்க, பயப்படாதீங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா எந்த ஹாஸ்பிட்டல்னு ரவி கேட்க, ரோகிணி சொல்றாங்க. ஆ சரி சரி, நீங்க தைரியமா இருங்க. நாங்க உடனே வர்றோம்னு ரவி போன வைக்கிறாரு. ரவி என்னடா சொல்றாங்க? என்னடா ஆச்சுன்னு கேக்குறாரு முத்து. ஐசியூல இருக்கதா சொல்றாங்கன்னு ரவி சொல்ல, ஐயோ மனோஜ் என்னடா ஆச்சு உனக்கு? கடவுளே ஏன் இப்படி என் புள்ளைய சோதிக்கிற? அப்படின்னு விஜயா கதறி அழுதுட்டு இருக்க, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு ரவி. அப்போ அண்ணாமலை உள்ளர வர்றாரு. விஜயா ஏன் அழுவுறேன்னு பதறி போய் கேட்க, அவர்கிட்ட பதறி அடிச்சு ஓடுற விஜயா, ஐயோ என்னங்க என்னங்க, நம்ம புள்ள மனோஜ் அப்படின்னு அழ. மனோஜுக்கு என்னாச்சுன்னு அண்ணாமலையும் பதட்டமா கேக்குறாரு. அப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு முத்து சொல்ல, என்னது என்னது ஆக்சிடென்டா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? பெருசா அடிக்கடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவரு ரொம்பவே பதற, அப்பா தெரியலப்பா. ஆனா ஐசியூல இருக்கான்னு அண்ணி கால் பண்ணாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ ஐசியூலயா அப்படின்னு அண்ணாமலை பதறி போய் நிக்க, என் பிள்ளைக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வரும்னே தெரியலையே. அவனுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? ஐயோ ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கன்னு அண்ணாமலோட கைய பிடிச்சிட்டு அழறாங்க விஜயா. ஒரு தன்னோட பதட்டத்தை குறைச்சிக்கிட்டு, பயப்படாத ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏங்க அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. ஏதாவது லைட்டா லைட்டா தான் ஆயிருக்கும். என்னது? சரி சரி வா போலாம் வா அப்படிங்க கண்ணை தொடச்சிட்டு ஓடுறாங்க விஜயா. வீட்டுல இருக்க எல்லாரும் வெளியே ஓட, வீட்டோட சாவி எடுத்துட்டு மீனாவும் ஓடுறாங்க. வெளியே வந்த ஒரு சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் இப்ப அவரு எப்படி இருக்காரு அப்படின்னு ரோகிணி பதறிக்கிட்டு கேட்க, இருங்கம்மா டாக்டர் வருவாரு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்ல, அவருக்கு பெருசா ஒன்னும் அடி இல்லல்ல அப்படின்னு ரோகிணி கேட்க, வெயிட் பண்ணுங்க நாங்களே டென்ஷன்ல இருக்கோங்கிறாங்க அந்த நர்ஸ். ரோகிணி ஐசியூ வாசல்லையே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க, அப்ப ஸ்ட்ரெச்சர்ல மனோஜ படுக்க வச்சு கூட்டிட்டு வராங்க. அவரோட கண்ணை ரெண்டுமே கட்டி இருக்க, மனோஜ் கதறவங்க பின்னாடி நிக்கிற டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஏன் இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க? இவருக்கு கண்ணுக்கு என்னாச்சுங்க டாக்டர் அப்படின்னு ரோகிணி கேட்க, அவருக்கு சிவியரான இன்ஜுரி ஆயிருக்குமா?
சில ஃப்ராக்சரும் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்கோம். ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுல கண்ணாடி உடைஞ்சு அவரு கண்ணுல குத்தியிருக்கு. அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஐயோ! மனோஜ், மனோஜ் அப்படின்னு பதறி கதறி அழறாங்க ரோகிணி. கண்ணாடி துகள்கள வெளிய எடுத்துட்டோமா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் அவரு பார்வைக்கு ஏதாவதுன்னு ரோகிணி கேட்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதும்மா. அவரு கான்ஷியஸ்க்கு வரணும். நெறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் ரெட்டினால டேமேஜ் இருக்கான்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் தாம்மா எதையும் சொல்ல முடியும். அப்படின்னு டாக்டர் சொல்ல அழுதுகிட்டே இருக்க ரோகிணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிரும்லன்னு கேக்குறாங்க. அதான் சொல்றேன்மா, டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படின்னு டாக்டர் சொல்ல அழுதுட்டு இருக்க ரோகிணி, டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவர் உடம்புக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. அப்படின்னு ரோகிணி கதற, எமோஷனல் ஆகாதீங்க. டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வரட்டுங்கிறாரு டாக்டர். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவருக்கு கண்ணு நல்லா தெரியணும். என் கண்ண கூட தர்றேன். அவருக்கு சரியானா போதும். அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க, மொத்த குடும்பமும் உள்ளர ஓடி வராங்க. அப்படி உயிரோட இருக்க ஆளுங்கெல்லாம் கண்ணு குடுக்க முடியாதும்மா. நீங்க அந்த அளவுக்கெல்லாம் பயப்படாதீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. ரோகிணி, மனோஜ் எப்படிம்மா இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சும்மா? அப்படின்னு விஜயா பதறிக்கிட்டு வர அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க ரோகிணி. 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி இடத்துல விஜயா நின்னுகிட்டு, ஐயோ மனோஜ் என்னாச்சு? ஐயோ கடவுளே! இவனுக்கு கண்ணுலலாம் கட்டு போட்டிருக்கே! மனோஜ், ஐயோ மனோஜ்ன்னு அவரோட கன்னத்த தட்டி, உனக்கு என்னடா ஆச்சுன்னு விஜயா அழுதுட்டு இருக்க. அம்மா அம்மா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாம் யாருன்னு கேக்குறாரு டாக்டர். சார் அவன் எங்க பையங்க சார் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நாங்க அவங்க ஃபேமிலி தான் டாக்டர். என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு ரவி கேக்குறாரு. அவர் கண்ணுல இன்ஜுரி ஆயிருக்கு. கண்ணாடி துகள்கள் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. அப்படின்னு டாக்டர் சொல்ல கேட்ட விஜயா வெடிச்சு அழறாங்க. ஐயோ கடவுளேன்னு. ஐயோ மனோஜ்னு அவங்க அழுதுட்டு இருக்க. அம்மா அம்மா அதெல்லாம் எடுத்தாச்சுமா அப்படின்னு டாக்டர் சொல்ல மொத்த குடும்பமும் ரொம்பவே வருத்தமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு அண்ணாமலை கேட்க, டெஸ்ட் ரிசல்ட் வந்து கட்டெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் தாங்க சார் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் விஜயா கதறிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ மனோஜ், ஐயோ மனோஜ்னு. கொஞ்சம் எல்லாரும் நகருங்க. உள்ளர கூட்டிட்டு போங்க நர்ஸ் கிட்ட சொல்ல, ஸ்ட்ரெச்சரை இழுத்து போக டாக்டர் கூட போயிட்டு இருக்காரு. கூட போற முத்து, டாக்டர் வேற எதுவும் பெருசா பிரச்சனை இல்ல அப்படின்னு கேட்க, வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. நார்மல் வார்டுக்கு மாத்த போறோம். கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாம் வரட்டும். அத பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்றேன்னு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர்ங்கிறாரு முத்து. அப்பா அழாதப்பா. அதான் டாக்டர் அவனுக்கு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாருல்லப்பா. சரியாயிடும்ப்பான்னு அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றாரு முத்து. அந்த பக்கம் விஜயா ரொம்பவே அழுதுட்டு இருக்க. பக்கத்துல வர்ற ரவி, அம்மா அழாதீங்கம்மான்னு கன்சோல் பண்றாரு. ஐயோ என் புள்ளைய இப்படி ஒரு நிலைமையிலயாடா நான் பார்க்கணும். அவனை நான் பொத்தி பொத்தி வளர்த்தேனே. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. அப்படின்னு விஜயா செவுத்துக்கு முட்டு கொடுத்து அழுதுட்டு இருக்க ரோகிணிட்ட வர்ற மீனா, ரோகிணி அழாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க அப்படின்னு கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பா அழாதப்பா அப்பா அப்படின்னு அப்பாவோட கைய கெஞ்சலா புடிச்சிட்டு நிக்கிறாரு முத்து. இல்லடா கண்ணுல வேற அடிபட்டிருக்குங்கிறக்காங்க. பார்வை ஏதாவது அப்படின்னு அண்ணாமலை இழுக்க, அப்பா நாமளாம் எதுவும் யோசிக்க வேண்டாம்ப்பா. இந்த மாதிரி நேரத்துல மனசு தப்பான விஷயத்த மட்டும் நிறைய யோசிக்கும். அதுக்கெல்லாம் இடம் குடுக்காம நல்லதே நடக்கும்னு நமக்கு நாமளே நம்பிக்கை சொல்லிக்கணும்ப்பா. நல்லதுதான்ப்பா நடக்கும், பயப்படாதப்பா அப்படிங்கிற முத்து இந்த பக்கம் அழுதுட்டு இருக்க அம்மாவை பரிதாபமா பாக்குறாரு. ரோஹிணி டாக்டரே சொன்னாருல்ல எதுவும் ஆகாதுன்னு, நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு மீனா சொல்ல ரோஹிணி விஜயாவே பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ருதி அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ரவிய பார்த்து, ரவி மனோஜுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இப்பதான் வார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கண்ணுல அடிபட்டிருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, ஓ காட் எனிதிங் சீரியஸ்ங்கிறாங்க ஸ்ருதி. தெரியல டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. அழுதுட்டு இருக்க ரோஹிணிய பார்த்து பக்கத்துல வர ஸ்ருதி, ரோஹிணி டோன்ட் வரி பி ஸ்ட்ராங், இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்ல ரோகிணி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. முத்துவும் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. நிக்க முடியாம ஒரு சேர்ல உட்கார பக்கத்துல வந்து உட்கார்ற மீனா. ரோஹிணிய பார்த்தாலே பாவமா இருக்குங்க. ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு மீனா சொல்ல, கண்ணுல வேற அடிபட்டிருக்குங்கிறாங்க. அப்பாவே ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு. ஏங்க எதுவும் தப்பாயிராதுல்லன்னு மீனா கேக்குறாங்க. மீனா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மீனா. இப்பதான் மருந்து மாத்திரைன்னு என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்துருச்சுல்ல சரி பண்ணிருவாங்க அப்படின்னு தைரியமும் நம்பிக்கையுமா சொல்றாரு முத்து. இப்பதான் கொஞ்ச நாளா வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, இவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தான் தெரியல. கார்ல தானே போவான் இவன். ஏதோ வேன் வந்து மேல மோதிருச்சுன்னு சொல்றாங்க. இவன் நடந்துதான் போயிட்டு இருந்திருக்கிறான். எதுக்கு எங்க போனா எப்படி ஆச்சு ஒன்னும் புரியலன்னு குழம்பிட்டு இருக்காரு முத்து. அப்போ கொஞ்சம் பேர் வர அவங்கள கூட்டிட்டு வர நர்ஸ் நீங்க கேட்டீங்கல்ல,
அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் இவங்க தான் முத்துவையும் மீனாவையும் காட்டி விட்டுட்டு போறாங்க. அதுல பைக்ல இருந்து விழுந்தவரு சார் வணக்கம் சார்னு சொல்ல முத்து எழுந்து நிக்கிறாரு. ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்திருக்காங்க. அவரோட சொந்தக்காரங்க நீங்களான்னு அவரு கேட்க, ஆமா அவன் என் அண்ணன் தாங்கிறாரு முத்து. இப்ப அவரு எப்படி இருக்காருன்னு கேட்க, பெருசா எதுவும் பிரச்சனை இல்லங்க. கண்ணுல அடிபட்டிருக்குது. இனிமே தான் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்கங்கிறாரு முத்து. அப்ப நல்லா தான் இருக்காரு அப்படின்னு அந்த பைக் பையன் கேட்க, ஆமாங்க. ஆனா உங்க எல்லாருக்குமே ஏதோ அடிபட்டிருக்குது. டாக்டர பார்க்க வந்தீங்களா? பரவாயில்லங்க. இருந்தாலும் அக்கறையா விசாரிக்கிறீங்களேங்கிறாரு முத்து. அட ஏங்க நீங்க வேற. நாங்க எல்லாருமே அடிபட்டதே உங்க அண்ணனால தான். அப்படின்னு அந்த பையன் சொல்ல, முத்துவும் மீனாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க? அவனே ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறான். அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க சொல்றது எதுவுமே புரியல. அப்படின்னு மீனா சொல்றாங்க. அந்த ஆளு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருந்தான். நான் சிவனேன்னு பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு தோப்புக்கரணம் போட்டு கீழே விழுந்தவரு சொல்ல, பிள்ளையாருக்கு பிள்ளையாரேன்னு தானே தோப்புக்கரணம் போடணும். நீங்க ஏன் சிவனேன்னு போட்டீங்கன்னு குறுக்கு கேள்வி கேக்குறாரு முத்து. வீணா உச்சுக்கொட்ட, என்னப்பா ஜோக்கா? நான் பாட்டுக்கு ஓரமா என் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தேன். வந்து இடிச்சிட்டு உங்க அண்ணன் ஓடிட்டான்ப்பா. இத பாத்தியா கையில கட்டு அப்படின்னு அவரோட லெஃப்ட் ஹேண்ட காமிக்கிறாரு. ஏன்பா நான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன்ப்பா. ஓரமா தான்ப்பா போனேன். உன் அண்ணன் ஓடி வந்து சைக்கிளோட தள்ளி விட்டுட்டான்ப்பா. இங்கே பாருப்பான்னு அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க காயத்தையும் கட்டையும் காமிக்கிறாரு. நீங்க அப்படின்னு அந்த டாலான பையனை பார்த்து கேட்க, நான் பைக்ல வந்துகிட்டு இருந்தேன். பொதுவா பைக்காரன்னா எங்கேயாவது வந்து இடிப்பான். ஆனா உங்க அண்ணன் என்ன இடிச்சிட்டு பைக் ஹேண்டில் பாரை தட்டி விட்டுட்டு ஓடிட்டாரு. பைக்கு கீழே விழுந்து ஹேண்டில் பார் வளைஞ்சு என் கையில அடிபட்டுருச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அமைதியா தலையாட்டுற முத்து மீனாவை பாக்குறாரு. என்ன மீனா கிரைம் ரேட் ஏறிட்டே போகுதுன்னு கொஞ்சம் பயத்தோட கேக்குறாரு. அக்கா உங்களுக்கு எங்கக்கா அடிபட்டுச்சு? உங்களை என்ன பண்ணாருன்னு மீனா கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க. எனக்கு அடியெல்லாம் ஒன்னும் படலமா. நான் தண்ணி கூட எடுத்துக்கிட்டு ஓரமா தான் போய்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் என்ன தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டாமா. புது குடம் உடைஞ்சு போச்சுமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இவன் என்ன மீனா பெரிய ஆக்ஷன் சீன் எல்லாம் ஓட்டி இருக்கிறான் அப்படின்னு முத்து கேட்க, நாங்க எல்லாருமே அவரை துரத்திட்டு பின்னாடியே ஓடினோம். அதுக்குள்ள ஒரு வேன்ல மோதி அவரே விழுந்துட்டாரு. அப்புறம் நாங்க எல்லாரும் தான் அவரை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு அந்த பைக் பையன் சொல்ல, பரவாயில்லங்க. அவனால பாதிக்கப்பட்டாலும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க பாருங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அவன் எதுக்கு உங்க எல்லாரையும் இடிச்சிட்டு ஓடுனான்? எங்க ஓடுனான் அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா யாரையோ நில்லுடா நில்லுடான்னு கத்திக்கிட்டே ஓடுனாரு அப்படின்னு அந்த பைக் பையன் சொல்ல, ஏங்க அப்போ உங்க அண்ணன் யாரையோ துரத்திட்டு ஓடி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, இவன் யார துரத்திட்டு ஓடினா? ஒண்ணுமே புரியலையேன்னு முத்துக்கு சொல்றாரு. அதெல்லாம் உங்க குடும்ப பிரச்சனை. நீங்களே பாத்துக்கோங்க. இப்ப உங்க அண்ணனால எங்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பைக் வேற போச்சுங்கிறாரு அந்த பையன். என் குடும்பம் போச்சுன்னு அந்த லேடி சொல்ல, என் சைக்கிள் பெண்ட் ஆயிடுச்சுன்னு அவரு கத்துறாரு. இருங்க இருங்க, எனக்கு புரியுது. உங்க எல்லாருக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்குது. அதானே எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்கங்கிறாரு முத்து. என் பைக்குக்கு 2000 ரூபாய் ஆகும்னு மெக்கானிக் சொல்றான் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, முத்துவும் மீனாவும் முழிச்சிட்டு நிக்கிறாங்க. சைக்கிள் வேற பெண்ட் எடுக்கணும். டாக்டர் பார்த்த பீஸ் 800 ரூபா அப்படின்னு சைக்கிள்காரர் சொல்ல, என் குடத்தை உடைச்சதுக்கு அப்புறம் என்னை அலைய விட்டதுக்கு 500 ரூபாய் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. முத்துவோட பார்வை தோப்புக்கரணம் போயிட்டோர் மேல போக, எனக்கு அடிபட்டு டாக்டர் ஃபீஸ் அது மருந்து மாத்திரைன்னு 700 ரூபாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருங்க இருங்க இருங்க, அவனே அடிபட்டிருக்கிறான், நான் தர்றேன் அப்படிங்கிற முத்து பணத்தை எடுத்து பைக்காரர் கிட்ட கொடுக்கறாரு. இதுல 5000 ரூபாய் இருக்கு. யாருக்கு எவ்வளவு தேவையோ பிரிச்சு எடுத்துக்கோங்கங்கிறாரு. ஓகேங்க சார், இனிமேலாவது உங்க அண்ணனை ரோட்ல பார்த்து போக சொல்லுங்க அப்படின்னு அந்த பைக் பையன் சொல்ல, சரிங்க சார் நாங்க வரோங்க சார்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஷோ பாத்தியா மீனா, இவன் போய் எல்லாரையும் இடிச்சிட்டு நமக்கு செலவு வச்சுட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க அதை விடுங்க. அவரு யார துரத்திட்டு போயிருப்பாரு? எனக்கு எதுவுமே புரியலையேன்னு மீனா சொல்ல, தெரியல. அவனுக்கு நினைவு வரட்டும் விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற முத்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நாளைய ப்ரோமோல மனோஜ் பெட்ல உட்கார்ந்து ரோஹிணியோட கைய புடிச்சிட்டு இருக்காரு. இனிமே லைஃப்ல யாரோட ஹெல்ப்பும் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, மனோஜ் அப்படின்னு அவர் வாய விரலால மூடி அவர் நெத்தில முத்தம் கொடுக்குறாங்க ரோஹிணி. உனக்கு எதுவுமே ஆகாது மனோஜ், எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ரோஹிணி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.